ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்க ரொட்டு தல பேசுறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இல்ல கேம் ஸ்ட்ரீம் பண்றது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதாவது கேம் விளாண்டுட்டு லைவ் போடுறது எப்படின்னு பார்க்க போறோம். இதுல வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. மொபைல்ல விளாண்டுட்டு மொபைல்ல லைவ் போடுறது, பிசில விளாண்டுட்டு பிசில லைவ் போடுறது. அதுக்கடுத்து கிராஸ் ப்ளாட்ஃபார்ம். அதாவது மொபைல்ல விளாண்டுட்டு மொபைல் ஸ்க்ரீனையும் ஆடியோவையும் பிசி கொண்டு போயிட்டு பிசி லைவ் போடுறது. நம்ம வந்து இந்த மெத்தட் தான் பார்க்க போறோம். நம்ம மொபைல்ல விளாண்டுட்டு எப்படி பிசி கொண்டு போய் அதை லைவ் லைவ் ஸ்ட்ரீம் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. அதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபரே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. மொபைல்ல தான் லைவ் போட்டுட்டு இருக்காங்க. 2000, 6000, 16,000 சப்ஸ்கிரைபர்லாம் வச்சிருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் மொபைல்ல விளாண்டுட்டு மொபைல்ல லைவ் போட முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். மொபைல்ல விளாண்டுட்டு மொபைல்ல லைவ் போடலாம். அதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கு. ஸ்விட்ச், ஸ்ட்ரீம் லாக்ஸ், ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்கு. ஏன் நான் மொபைல்ல விளாட்றத ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னா, நீங்க வந்து கேமிங் மொபைல் வச்சிருந்தா அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகேவாங்களா? ஏன்டா கேமிங் மொபைல் வச்சிருந்தா தான் லைவ் போட முடியுமா? சாதா மொபைல்ல லைவ் போட முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, சாதா மொபைல்ல லைவ் போட முடியும். ஆனா நீங்க பேசுறது அ உள்ள இருக்க பிளேயர்ஸ் கேட்காது. பிளேயர்ஸ் பேசுறது லைவ்ல கேட்காது. ஏன்னா, சாதா மொபைல்ல வந்து ஒரே ஒரு மைக்ரோஃபோன் தான் இருக்கும். இப்ப நீங்க லைவ் போடுறீங்க, ஏதோ ஒரு ஆப் வச்சு லைவ் போடுறீங்க அப்படின்னா, அவங்க மைக்ரோஃபோன் ஆக்சஸ லைவ் ஆப் எடுத்துக்கும். அதாவது நீங்க பேசுறது வந்து லைவ்ல கேட்கணும்ல, YouTubeல பார்க்கும்போது YouTubeல கேட்கணும்ல லைவ். அதனால அந்த மைக்ரோஃபோன் ஆக்சஸ லைவ் ஆப் எடுத்துக்கும். ஃப்ரீ ஃபயருக்கு மைக்ரோஃபோன் ஆக்சஸ் இருக்காது. அதனால நீங்க பேசுறதும் உள்ள கேட்காது. அவங்க பேசுறது லைவ்ல கேட்காது. இந்த பிரச்சனைலாம் இருக்கு. அதுக்கு நீங்க கேமிங் மொபைல் தான் வாங்கணும். கேமிங் மொபைலு எப்படியும் குறைஞ்சபட்சம் 17,000, 18,000 ஆயிரும். கேமிங் மொபைல்லாம் வாங்குனீங்கன்னா. இப்படியே நீங்க கேமிங் மொபைல் வாங்கி லைவ் போடுறீங்கனாலும், கேமிங் ஓவர்லேலாம் வச்சு கலர்ஃபுல்லா வச்சு லைவ் போட முடியாது. அதனாலயே இந்த மெத்தட் எனக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் இந்த வீடியோல என்ன காட்ட போறேன்னா, நான் எப்படி லைவ் போடுறேன். என்னோட லைவ் செட்டப்ப நான் லைவ் எப்படி செட்டப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத தான் காட்ட போறேன். இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 10 விஷயங்கள் தேவை. ஒண்ணு வந்து 3.0 சப்போர்ட் இருக்க மாரி ஒரு மொபைல். இல்லன்னா டேப்லெட். என்னோடது வந்து நான் வந்து டேப்ல லைவ் போடுறேன். இத பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒண்ணு 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 இங்க ஒரு இது இருக்கும். யூஎஸ்பி டைப் சி. இது வந்து 3.0. இந்த இது வந்து 3.0 சப்போர்ட் பண்ணும். இங்க சைடுல ஒண்ணு இருக்கும். டைப் சி. அதுவும் டைப் சி தான். இது வந்து 2.0. இது 2.0. இது 3.0. இதுல சப்போர்ட் இருக்க மாரி ஏதாச்சும் ஒரு மொபைலு. அதுக்கு அடுத்து வந்து ஒரு ஆடியோ கார்டு வேணும். ஆடியோ கார்டு எதுக்குன்னா, நம்ம மொபைல்ல கேட்கிற சவுண்டு, ஆடியோ எல்லாத்தையும் பிசிக்கு கொண்டு போறதுக்காக. ஆடியோ கார்டுனா இந்த ஆடியோ கார்டு நான் வச்சிருக்கேன். இதுல வந்து இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். மைக்கு, ஹெட்ஃபோன் பிளஸ் மைக்கு, அப்புறம் ஹெட்ஃபோன் மட்டும். ஹெட்ஃபோன்னா வெறும் ஆடியோ மட்டும் கேட்கும். இது ஆடியோ, மைக்கும் நம்ம பேசி இது பண்ணிக்கலாம். இது வந்து வெறும் மைக் மட்டும். இது நம்ம சவுண்டு கூட்டி குறைச்சிக்கலாம். அந்த இதுக்காக ஒரு பட்டன். இது வந்து ஆடியோ கார்டு. இது ஆடியோ கார்டு. இது வந்து ஒரு 400, 500 வரும். இது வந்து அடுத்து வந்து வீடியோ கேப்சர் கார்டு வேணும். இது வந்து மொபைல் ஸ்க்ரீனை பிசி கொண்டு போறதுக்கு. வீடியோ கேப்சர் கார்டுனா இதான் வீடியோ கேப்சர் கார்டு. 4K ஹெச்டி வீடியோ கேப்சர் கார்டு நான் வச்சிருக்கேன். இதுல வந்து HDMI, இது வந்து HDMI இன்புட், HDMI அவுட்புட் இருக்கும். இந்த சைடு வந்து ஒரு யூஎஸ்பி பிசியில் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஎஸ்பி இது இருக்கும். இது வந்து மைக் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து HDMI கேபிள். HDMI கேபிள் உங்களுக்கு தெரியும். நமக்கு சாதாரண HDMI கேபிள். இது அவங்களுக்கு தெரியும். கடையில் போய் கேட்டாலும் ரூ. 100 வாங்கி. இந்த HDMI கேபிள். அதுக்கடுத்து வந்து ஒரு ஆக்ஸ் கேபிள். ஆக்ஸ் கேபிள்னா இந்த தான் ஆக்ஸ் கேபிள். 2 சைடும் ஹெட்ஃபோன் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். 2 வே ஆக்ஸ் கேபிள்னு சொல்லுவாங்க. 2 இது இருக்கும். 2 ரவுண்ட் இருக்கும். அதில் கருப்பு கருப்பா. இந்த ஆக்ஸ் கேபிள் ஒண்ணு. அதுக்கடுத்து வந்து யூஎஸ்பி ஹப். அதாவது மொபைல்ல வந்து சி டைப் தான் இருக்கும். சி டைப்ல இருந்து HDMI கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு சி ஹப். இதுல வந்து HDMI போர்ட்டுங்க பின்னாடி இருக்கும். இதுல வந்து டைப் சி இருக்கும். டைப் சி. இதை நம்ம மொபைல்ல கனெக்ட் பண்ணிட்டு HDMI HDMI இங்க போட்டிருப்பேன். HDMI வழியா நம்ம பிசியில் நம்ம ஸ்க்ரீனை கொண்டு போய்க்கலாம். அதுக்கப்புறம் சைடில் வந்து யூஎஸ்பி டைப் சி 2 போட்டிருக்கோம். நம்ம சார்ஜ் போடுறதுனா சார்ஜ் போட்டே கேம் விளாண்டுக்கலாம். நீங்கள் ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்கன்னா இதில் சார்ஜ் போட்டே லைவ் போட்டிங்கன்னா சார்ஜ் உங்களுக்கு காலியாகாது. அடுத்து யூஎஸ்பி 3.0, 2.0 2 போட்டிருக்கோம். அதுக்கடுத்து மெமரி கார்டு சாஃப்ட்வேர் அதெல்லாம் நமக்கு தேவை. நமக்கு தேவை இதுதான், HDMI தான் நம்மளுக்கு தேவை. அதுக்கடுத்து வந்து ஹெட்ஃபோனு, நெக்ஸ்ட் மைக்கு, அப்புறம் வந்து ஒரு பிசி. டீசெண்டான செட்டப்பில் ஒரு பிசி.
சும்மா ஓபிஎஸ் ரன் ஆகிற மாதிரி, அவ்வளோதான் நமக்கு தேவை. இப்போ நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது, லைவ் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து வீடியோ கேப்சர் கார்டை எடுத்துக்கலாம். வீடியோ கேப்சர் கார்டில் இங்கே பின்னாடி ஐஎஸ்பி இருக்கும் 3.0. இதில் வந்து ஹெச்டிஎம்ஐ இன்புட்டு அவுட்புட்டுன்னு இருக்கும். நம்ம வந்து இன்புட்டில் நம்ம வந்து ஹெச்டிஎம்ஐ கேபிளை நம்ம சொருகிக்கலாம். ஹெச்டிஎம்ஐ கேபிளில் அங்கே இன்புட்டில் சொருகிடணும். அதுக்கடுத்து வந்து ஹெச்டிஎம்ஐ கேபிளோட இன்னொரு இது இருக்கும், இன்னொரு பகுதியை நம்ம வந்து அந்த டைப் சி ஹப்புன்னு சொன்னோம்ல, டைப் சி ஹப்பில் பின்னாடி ஹெச்டிஎம்ஐ கனெக்ட் பண்ணுற போட்டிருக்கோம். இதில் வந்து பின்னாடி இருப்பேன் இந்த டைப் சி இதில் நம்ம ஹெச்டிஎம்ஐ இன்னொரு பார்ட்டை நம்ம சொருகிடணும். அதுக்கு அடுத்து வந்து இந்த இதில் வந்து பின்னாடி யூஎஸ்பி 3.0 இருக்குங்களா, இதில் வந்து நம்ம பிசியில் நம்ம கனெக்ட் பண்ணணும். இது வந்து கேப்சர் கார்டு கூடயே இந்த கனெக்டர் கொடுத்துருப்பாங்க, ப்ளூ கலரில் இருக்க 3.0 யூஎஸ்பி. இது கூடயே கேப்சர் கார்டு இது இந்த கேப்சர் கார்டுனாலும் இது மாதிரி கூட வந்துடும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இதை நம்ம வந்து பிசியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். என்னோடய பிசியோட பேக் சைடு கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து இதை வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த டைப் சி இதை வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா மொபைலில் 3.0 போர்ட் இருக்குல்ல, அந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணணும். 2.0 போர்ட்டில் ஒர்க் ஆகாது. என்னோடதில் வந்து இதான் 3.0 போர்ட்டு. இதில் நான் கனெக்ட் பண்ண உடனே என்னோடய மொபைல் ஸ்க்ரீன் அங்கே மிரர் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் கனெக்ட் பண்ணி ப்ரொஜெக்ஷன் வரும் மேலே நோட்டிஃபிகேஷனில். ப்ரொஜெக்ஷன் வந்து பிசியில் அந்த லைவ் சாஃப்ட்வேர் இது ஓபிஎஸ்ன்ட்டு. இதில் எப்படி லைவ் சாஃப்ட்வேரில் வந்து எப்படி லைவ் செட் பண்ணுறது, லைவ் ஸ்ட்ரீம் செட் பண்ணுறதுங்கிறத நான் அப்புறமேல் என்னோட தனி வீடியோ போடுறேன். இது எப்படி செட்டிங்ஸ்லாம் ஆக்கிறதுன்னு தனி வீடியோ போடுறேன். இப்போதைக்கு லைவ் இப்படி போடுறது மட்டும் பார்த்துக்குவோம். நீங்கள் கனெக்ட் பண்ணாலே போதும், உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் வந்து லைவ் சாஃப்ட்வேரில் மிரர் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் அவ்வளோ செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வயரில் கனெக்ட் பண்ணுறதுனால பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், குவாலிட்டி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், பக்காவாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு சவுண்டு கேட்காது. நம்ம இப்போ ஸ்க்ரீன் மட்டும் தான் மிரர் பண்ணியிருக்கோம், நம்ம ஸ்க்ரீன் மட்டும் அங்கே போயிருக்கு, சவுண்டு கேட்காது. பார்த்தீங்கன்னா சவுண்டில் எதுவுமே இல்லை. இப்போ சவுண்டுக்கு என்ன பண்ணலான்னா ஆடியோ கேப்சர் பண்ணி சிஸ்டத்துக்கு அந்த மொபைலோட சவுண்டை, மொபைலில் கேட்குற எல்லா சவுண்டையும் சிஸ்டத்துக்கு அனுப்போம். இதில் மூணு போட்டிருக்கோம். ஆடியோ கம்மி பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்கும், 2 பட்டன் மியூட் பட்டனு இது இருக்கும். இதில் வந்து 3 போட்டு எதுக்குன்னா, ஒன்று வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து வெறும் ஆடியோ மட்டும், நம்ம வந்து வெறும் ஆடியோ மட்டும்தான் சிஸ்டத்துக்கு கொண்டு போகிறனால ஒரு ஆக்ஸ் கேபிளில் எடுத்து அந்த ஆடியோ இதில் சொரியணும். 2வது இருக்கிறது வந்து ஹெட்ஃபோனு ப்ளஸ் மைக்கு, அதில் நம்ம வந்து ஹெட்ஃபோன் சொருவிக்கலாம். 2வது இருக்கிறதுல ஹெட்ஃபோன் சொருவிக்கணும்னா நம்ம பேசுகிறது, பிளேயர் பேச நம்ம கேட்கும், மொபைலில் கனெக்ட் பண்ணுற மாதிரி. நம்ம மொபைலில் ஹெட்ஃபோன் ஜாக் இல்லாதனால நான் இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதில் கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஆக்ஸோட இன்னொரு முனையை நம்ம பிசிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா லைன் இன் அப்படின்னு ஒன்று இது இருக்கும். அப்படி நீங்கள் இப்போ லேப்டாப்பில் தான் போடணுன்னா நீங்கள் இன்னொரு கேப்சர் கார்டு வாங்கி அதை ஆடியோ கேப்சர் இதுலேயும் கேப்சர் கார்டை சுற்றி கேப்சர் கார்டு பண்ணி சொல்லிக்கலாம். என்னோடய பிசியில் பின்னாடி லைன் இன் இருக்குது. அந்த லைன் இன்னில் நான் அந்த ஆக்ஸ் கேபிளில் சொல்லிக்கிட்டேன்னா மொபைலோட ஆடியோ வந்து லைன் இன் பார்த்துக்குங்க, லைன் இன் இருக்கும். அந்த இதில் சொல்லிங்கன்னா என்னோடய மொபைலோட ஆடியோ வந்து பிசிக்கு போக ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த டைப் சி இதில் வந்து ஏதாச்சும் ஒரு யூஎஸ்பி இதில் நான் சொல்லிக்கிறேன். சொல்லிக்கிட்டேன்னா போதும், உடனே நம்ம மொபைலோட ஆடியோ வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், அதை நம்ம கேட்க ஆரம்பிச்சிடும். நான் பாருங்கள், நான் சும்மா எமௌண்ட்டு போட்டு காமிக்கிறேன். எமௌண்ட்டு போட்டேன் அங்கே தெரியும் உங்களுக்கு, ஆடியோ கேட்குறது உங்களுக்கு அங்கே தெரியும். நம்ம பேசுகிறது எல்லாமே அங்கே கேட்டுட்ருக்கு, கேம் ஆடியோவும் போயிட்டுருக்கு. எமௌண்ட்டு போடுறேன் பாருங்கள், எமௌண்ட்டு போடுறதுன்னு அங்கே ஆடியோ கேட்குது. எப்படி தான் நம்ம லைவ் போட்டுட்ருக்கோம், ஆடியோ கேட்குறது உங்களுக்கே தெரியும். அந்த இதில் போட்டி பச்சை கலரில் போயிட்டு வந்துருக்குல்ல, அதான் ஆடியோ. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட்டு, லைவ் போடுறதுல டவுட்னா கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி, டிஸ்கார்ட் ஐடி இருக்குது. நான் எப்பயுமே அவைலபிளாக தான் இருக்கேன். ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், டிஸ்கார்டில் வாங்க, என்ன டவுட்டாலும் கிளியர் பண்ணிடுறேன். மறக்காமல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிடுங்க, யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.
நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். உங்களுக்கு இது